எஸ்ஏபி வியூஸ் இப்போ எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அதை பற்றின டெமோ வீடியோ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோ லேட்டராக போடுறேன்னு சொல்லியிருந்தேன், போடல. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா பார்ட் 1 வந்து பார்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு போனீங்கன்னா எம்சிசி வெப்சைட்டில் யூஜி மெடிக்கலை கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா? யூஜி மெடிக்கலை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம், கீழே வரோம். கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டு அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து அதை ஏரோ மார்க் போட்டு காமிச்சிடுறேன். அதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நான் கிளிக் பண்ணேன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் சிஸ்டம் அது ஓப்பன் ஆகுது. ஓகேவா? அப்போது அதுக்குள்ளே போயிட்டு இப்போ என்ன பண்ணணும், இங்கே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங், நீட் யூஜி ரோல் நம்பர், பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி பின் இதெல்லாம் இருக்குதுங்களா, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து இப்போது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நம்ம இதை சொல்லிட்டோம். இதில் வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி மேலே இருக்கிற எல்லாத்தையும் நான் படித்து பார்த்தேன், இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை படித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் கொடுத்துருக்கிற என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல். இதில் வந்து ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். மேற்கொண்டு என்னுடைய அட்மிஷன், என்னோடய சீட்டையும் வந்து கேன்சல் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் படித்து புரிஞ்சுக்கிட்டேன். வேறு என்னுடைய நான் கொடுக்கப்பட்டுள்ள தகவல் அனைத்தும் உண்மையானது, உண்மைத்தன்மையானது, போலியானதல்ல அப்படிங்கிறதையும், பாஸ்வேர்டை வந்து நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன், ஓடிபியை வந்து நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக நான் படித்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை நான் வந்து பார்ட் 1 வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து 8லிருந்து 13 கேரக்டர். ஓகேங்களா? 8 to 13 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு அப்பர் கேரக்டர், ஒரு லோயர் கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து 1 நியூமரிக்கு, அதுக்கப்புறம் 1 ஸ்பெஷல் கேரக்டர், இதெல்லாம் கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதையே போடக்கூடாது. இந்த மாடலில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பாஸ்வேர்டு ஆப்ஷனும் இருக்குது, அதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃபர்காட் பாஸ்வேர்டு போட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டை வந்து செஞ்சுக்கலாம். ரீசெட் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுதும்போது என்டிஏக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அதே ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி தான் இப்போவும் கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா எல்லா டேட்டாவும் எம்சிசி என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா என்டிஏட்டிருந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. அப்போ என்டிஏக்கு நீங்கள் கொடுத்த தகவலை வச்சு தான் எம்சிசி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு மற்ற எல்லா டேட்டாவும் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய மொபைல் நம்பரை மாற்றுறேன், என்னோடய மெயில் ஐடி வந்து ஆக்டிவேஷனில் இல்லைன்னா நான் வந்து சிம் கார்டை மாற்றிட்டேன், ரீசார்ஜ் பண்ணிட்டேன், புது நம்பர் யூஸ் பண்ணுறேன், அது எதுவுமே வந்து எம்சிசி அக்செப்ட் பண்ணிக்காது, அதை வந்து என்கரேஜ் பண்ணாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் நான் சொல்கிறது மட்டும் பத்தாது, நீங்கள் ஒரு டைம் கிளியராக படிச்சுக்குங்க. ஓகேவா? ஓடிபி வந்து யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. அதை முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி ஆர் டோன்ட் அக்ரி அதை கொடுத்துருங்க. ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுது, நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் பேஜில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன வருது,
ப்ளீஸ் என்டர் த ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், மதர் நேம். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரோல் நம்பர், உங்களுடைய போர்டு எக்ஸாம் +2 எந்த போர்டோ அந்த ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், அப்புறம் மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, நீட் யூஜி அட்மிட் கார்டில் எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், அட்மிட் கார்டில் உங்களுடைய இனிஷியல் பின்னாடி இருந்தால் அதே மாதிரி போடணும், அம்மாவோட இனிஷியல் முன்னாடி இருந்தால் அதே மாதிரி போடணும், டேட் ஆஃப் பர்த்து எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி போடுங்க, மொபைல் நம்பர் அதெல்லாமே வந்து டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. கேலண்டர் நீங்கள் எதுவும் புதுசாக அங்கே டைப் பண்ணுற மாதிரி இல்லை, டெக்ஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு கிளிக் ஆப்ஷன் தான். அப்புறம் மொபைல் நம்பரையும் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடியும் மாற்றக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த பேஜ் இருக்குது. பர்சனல் டீட்டெயிலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீட் யூஜி ரோல் நம்பர் கொடுக்குறீங்க, நீட் யூஜி ரோல் நம்பர் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் நீட் அப்ளிகேஷன் நம்பர், அப்புறம் கேண்டிடேட்டுடைய நேம். இந்த இடத்துல தான் சொன்னேன் கேண்டிடேட் நேம் அப்படின்னா இனிஷியல் பின்னாடி வந்தால் நீட் அப்ளிகேஷனில் பின்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா பின்னாடி போடுங்க, முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா முன்னாடி போடுங்க, இல்லைன்னா மேட்ச் ஆகாது, மிஸ் மேட்ச்னு வரும். மதர்ஸ் நேம் கொடுத்துக்குங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து கேலண்டர் டைப் தான், நீங்கள் வந்து இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் எதுவும் டைப் பண்ண வேண்டியதில்லை, டக்குன்னு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம், அவசரம் வேண்டாம், பொறுமையாக போடுங்க. அதுக்கப்புறம் என்டர் த செக்யூரிட்டி பின், இந்த செக்யூரிட்டி பின் என்னமோ அதை வந்து அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்ட் 1 பார்த்துருந்தோம். இப்போது அதையும் சேர்ந்து சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஏன்னா டைப் பண்ணும்போது எனக்கு எந்த ஸ்டூடெண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுடைய எந்த ஒரு டேட்டாவும் வெளியில் நான் ஷேர் பண்ணக்கூடாது. ஓகேவா? அவங்களுடைய ப்ரைவசி வந்து வெளியில் ஷேர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆஃப்டர் சப்மிட் த அப்ளிகேஷன் நான் வந்து ஒவ்வொரு பேஜையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பர்டிகுலர்ஸை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அதை வந்து வீடியோ போடுறக்கும் பர்மிஷன் கொடுத்த அந்த பெயர் சொல்ல விரும்பாத அந்த மாணவருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் நம்ம எஸ்ஏபி வியூஸ் சேனல் சார்பாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். ஓகேங்களா? சரி, அடுத்த பேஜ் பார்ப்போம். வெல்கம் பேக். இப்போது ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகிட்டு இருக்கிறது நம்ம மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற வெரிஃபிகேஷன் ஆஃப் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி. இப்போ நீட் எக்ஸாம் எழுதும்போது என்டிஏக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கரெக்டா அப்படிங்கிறதையும் அதுக்கான ஓடிபியை கொடுத்து வெரிஃபை பண்ணுறாங்க. என்டர் மொபைல் நம்பர் அண்டு 1 டைம் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் இந்த ஓடிபி அப்படிங்கிறது நீங்கள் என்டிஏ கொடுத்த மொபைல் நம்பருக்கு வரலாம் ஆர் இமெயிலுக்கும் வரலாம். ஓகேவா? அடுத்தது செக்யூரிட்டி பின் கொடுத்துக்குங்க. கீழே இருக்கிறத பார்த்து நான் இங்கே வந்து எரேஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வெரிஃபை அண்ட் சப்மிட் கொடுத்துக்குங்க. அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதில் உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீட் யூஜி ரோல் நம்பர், அதுக்கப்புறம் மதர் நேம் இதெல்லாம் வரும். ஐஎஸ்டி கோடு, மொபைல் நம்பரோட ஐஎஸ்டி கோடு தமிழ்நாடு இருந்ததுன்னா நம்மளுக்கு 91 தான் வரும். சரி, இப்போ அடுத்தது இதில் ஸ்லைடு ஏதாவது மாறி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டரை நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் ஒவ்வொரு பேஜாக கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி டிக் காமிச்சிட்டே வரும். வியூ அண்ட் எடிட் ஆத்தென்டிக் ஃபார்ம், வியூ எடிட் அப்ளிகேஷன். கம்ப்ளீட் பண்ணலைன்னா இந்த மாதிரி கிளாக் காமிக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு கிளாக் காமிச்சிருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கிளாக் காமிக்கும். சரி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ் அடுத்தது வந்த மாதிரி இருந்தால் கிளாஸ் 12th ஆர் ஈக்குவலன்ட் டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஸ்கூல் ஸ்டேட் அப்படிங்கிறது தமிழ்நாடு தான். இது எதுவுமே நீங்கள் டைப் பண்ண வேண்டியதில்லை. இந்த டவுன் ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இப்போது இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண கேண்டிடேட்டு 2021 ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ்ஸு கரெக்டாக போட்டுக்குங்க. மறந்துடுச்சு அப்படின்னா ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட செய்யலாம். இல்லைன்னா இன்னொரு ஈஸி மெத்தடு,
ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்ததுன்னா ஸ்கூலில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நோட் புக்ஸ் எதாவது கொடுத்துருப்பாங்க. அந்த பழைய நோட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்கூல் அண்ட் அட்ரஸ்ஸு பின்கோடு நம்பர் இருக்கும். அதை எடுத்து கூட பார்த்துக்கலாம். இல்லைன்னா டிசியில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. ரோல் நம்பர் இருக்கும், ஸ்கூல் பின்கோடு, ரோல் நம்பர் கொடுத்துருங்க, ஸ்கூல் பின்கோடு. பாசிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அது பாஸ்டுன்னு தான் வரும். ஏன்னா சிம்பிள் லாஜிக். இது பாஸ் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நீட் எக்ஸாமை எழுத முடியும். இப்போ நீட் எக்ஸாம் எழுதிட்டு தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க. ஃபிசிக்ஸு அதுவும் பாஸ்டு தான். கெமிஸ்ட்ரி பாஸ்டு, பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி பாஸ்டு. மேக்ஸிமம் மார்க் 100. அப்டைன்டு மார்க்கு உங்களுக்கு அதுலேயே விசிபிள் ஆயிரும். ஓகேங்களா? சரி, இப்போது வெரிஃபை இமெயில் ஐடி, வெரிஃபை மொபைல் நம்பர் இதெல்லாம் டிக் காமிச்சிருக்குது. அடுத்தது பாருங்கள், இதில் இங்கே மேலே உங்களுடைய நேம் வரும். ஓகேவா? அடுத்தது நீட் யூஜி ரோல் நம்பர் வரும். மேலா ஃபீமேலா இந்த காலம் உங்களுக்கு வந்து அதுவாக விசிபிள் ஆகும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியன் நேஷனாலிட்டி இந்தியன். அப்புறம் வந்துட்டு ரிலிஜியன் இதை செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு என்னென்ன ரிலிஜியனுங்கிறது வரும். உங்களுக்கான ரிலிஜியனை கிளிக் பண்ணிடுங்க. கேட்டகிரி, அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க. இந்த ஏரோ மார்க்கை வச்சுட்டு சேவல் கத்திக்கிட்டே இருக்குது, பக்கத்தில் டிஸ்டர்பாகவும் இருக்குது. சரி, ஓகே. அப்போது அதர் இன்ஃபர்மேஷன் அதை கொடுத்துக்குங்க. டூ யூ வாண்ட் டு அப்ளை ஆர்ம்டு ஃபோர்ஸு அது செலக்ட் கொடுத்துக்குங்க. அது வந்து முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு விசிபிள் ஆகிருக்கும். ஏஎஃப்எம்சி போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத. அடுத்தது இது வந்து கொஞ்சம் ஆர்டர் மாறி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, கேண்டிடேட் ப்ரொஃபைலு, அவைலபிள் சாய்ஸஸ்ஸு. நான் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிறது லெஃப்ட் சைடில். ஓகேங்களா? சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இதெல்லாம் காமிச்சிட்ருக்குது. இப்போது செலக்ட் மோட் ஆஃப் பேமெண்ட்டு, ஆன்லைன் பேமெண்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஐ அக்ரி எதுக்கு, கேண்டிடேட் கன்சென்ட், ஐ ஹேவ் ரீடு ஃப்ரீக்வெண்ட்லி கீழே இருக்கிற அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிறதும், அதே மாதிரி இதில் ஃபஸ்ட் பேஜில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் அதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அக்ரி கொடுத்து ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜ் என்னது, ஒரே நிமிஷம். நெக்ஸ்ட் பேஜ் வந்து 5th பேஜ் பார்த்துட்டோம். ஃபஸ்ட் பேஜ் ஓகே. இந்த பேஜ் இது வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் மார்க்கு, கெமிஸ்ட்ரி மார்க்கு இதெல்லாம் வரும். ஃபஸ்ட் பேஜ் பார்த்தாச்சு. இப்போ 5th பேஜ். 5th பேஜில் பாருங்கள், இதில் வந்து ஸ்டேட்டு தமிழ்நாடு, பின்கோடு, அப்புறம் ஆல்டர்னேட் இமெயில் ஐடி ஒன்று கேட்குறாங்க. அது வந்து பேரண்ட்டு யார் ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க. அப்புறம் ஐஎஸ்டி நம்பர் கொடுத்துருங்க. ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் கொடுங்க. அப்புறம் வேறு என்னது, லொக்காலிட்டி, நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கிறீங்களா, டவுனில் இருக்கிறீங்களா, அப்புறம் வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம், ஸ்டேட்டு, பின்கோட் நம்பர் எதுவுமே வந்து நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை, அதுலேயே உங்களுக்கு விசிபிள் ஆயிரும். ஓகேவா? அப்புறம் கண்ட்ரி, டிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த என்னாகும், டிக் காமிச்சிட்டே வரும். பெண்டிங் இருந்தால் கிளாக் காமிக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள், இந்த பேஜ் ஒன்று வரும். இதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு நேமு, நீட் யூஜி ரோல் நம்பர் அதெல்லாம் விசிபிள் ஆகும். அதை பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தன்டிக் ஃபார்ம். ஓகேவா? இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருந்தால் கம்ப்ளீட்டட்னு வரும், இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். கம்ப்ளீட்டட் ஆர் இன்கம்ப்ளீட் அதையும் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் வந்திருக்குது. ஆல் இண்டியா கோட்டா 15% அதுக்கு அப்ளை பண்ணுறோம். அப்புறம் ஓப்பன் சீட் எய்ம்ஸு ஆஸ் பர் த எய்ம்ஸ் எலிஜிபிலிட்டி, அப்புறம் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, ஜிப்மரு இதெல்லாம். இதில் உங்களுக்கு என்னவெல்லாம் வேணும், டீம்டு யூனிவர்சிட்டி வேணுன்னா அதையும் போட்டுக்குங்க. இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வியூ பார்க்குறீங்களா, சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்களா அதை பார்த்துருங்க. இப்போது இதெல்லாம் முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு இங்கே கிளிக் ஆயிரும். ஓகேங்களா? சரி,
இப்போ இந்த பேஜும் நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பேஜும் சொல்லிட்டேன். ஆன்லைன் பேமெண்ட்டும் சொல்லியாச்சு. ஓகே, இப்போது மெயினான ஒரு விஷயத்துக்கு வரலாம். மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பேஜெல்லாம் அப்படியே நான் நிறுத்துகிறேன். ஒவ்வொரு பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க. ஓகேவா? சரி, இப்போது மெயினான விஷயம் என்னென்னா, சார் சாய்ஸ் ஃபில்லிங் என்னாச்சு அப்படின்னா, இப்போது டைம் வந்து 2:30. இன்றைக்கி டேட்டு வந்து 22/7/2023. ஓகேங்களா? 22/7/2023. நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது 2:30. நீங்கள் மேபி 3 o'clock பார்க்கலாம். இது வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகவில்லை. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 2வது வீடியோ போஸ்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். செகண்ட் பார்ட் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். இது வரைக்குமே வந்து ஓப்பன் ஆகவில்லை. ஓகேங்களா? ஓப்பன் ஆயிடுச்சா அப்படிங்கிறத யாராவது ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயுமே வந்து சார் இன்னும் ஓப்பன் ஆகலை, என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஓப்பன் ஆகலைங்க. ஓகேவா? அப்போ இது வரைக்கும் பார்ட் 1 அண்டு பார்ட் 2 ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆன உடனே அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? 22/7/2023 2:30 வரைக்கும் ஓப்பன் ஆகலை. யாருக்காவது ஓப்பன் ஆகிருந்தால் ஓப்பன்டு அப்படின்னு போட்டு மெசேஜ் போடுங்க. இல்லைன்னா தம்ஸ் அப் சிம்பிளை போடுங்க. இல்லைன்னா நோன்னு போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you. Have a nice day.